ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎம் வேர்ல்ட். நம்ம வந்து விமன்ஸ் டேக்கு ஒரு கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து ஒரு டான்ஸிங் டால் மாதிரி ஒரு கிராஃப்ட்டு தான் ரெடி பண்ணேன். பார்த்திங்கன்னா இது வந்து தன்னால் டான்ஸ் ஆடாது, ஆனால் காற்றுப்படுற இடத்துல வச்சா ஆடும். சரியா, அந்த மாதிரி இது டான்ஸிங் டால் அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சார்ட் பேப்பரை வந்து 4ஆக மடக்கி அதில் ஒரு பீஸ் எடுத்து அதையும் வந்து கட் பண்ணி தான் இதை வந்து வரைஞ்சேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு லேடி ஷேப்பில் ஒரு ட்ராயிங் மாதிரி அதில் வரையணும். நான் வந்து எந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்து ஒன்றும் கட் பண்ணலை. ட்ராயிங்குமே சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி தான் வரைஞ்சேன். ரொம்ப உட்காந்து ரொம்ப அழகாக கவனித்து அப்படியே வரைஞ்சேன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு கெஸ்ஸிங்கில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் வரைஞ்சிருந்தேன். ஸோ இந்த பொம்மைக்கு 6 கை இருக்கிற மாதிரியும் 6 கையில் ஒரு விஷயத்தை அது ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரியும் வரைஞ்சிருந்தேன். ஒரு கையில் ஸ்பூனு, ஒரு கையில் க்ளீனிங் மாப்பு, ஒரு கையில் புக்ஸு, இன்னொரு கையில் வந்து ஃபுட்டு, ஒரு கையில் வந்து லேப்டாப்பு, ஒரு கையில் வந்து பேபி. அந்த மாதிரி இந்த 6 விஷயங்களும் அது ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி தான் வரைஞ்சேன். ஸோ இதை வரைஞ்சிட்டு நான் வந்து இதுக்கு கலர் கொடுத்து டிசைன் கொடுத்து ரெடி பண்ணேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அதோட ட்ரெஸ்ஸஸ் ரெடி பண்ண சாரீ போட்டு பண்ணலாம். நான் இதில் கவுன் மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது மாடல் பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதை வரைஞ்சிட்டு இதோட அவுட்லைனை வந்து அப்படியே ஒரு சிசர்ஸ் வச்சு மெதுவாக பார்த்து கவனமாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். அப்போ இதை அவுட்லைன் அப்படி கட் பண்ணி வந்ததுக்கப்புறம் அது பின்னால் நான் வந்து இந்த டூத்பிக் மாதிரி நீளமாக கடையில் கிடைக்கும் அந்த ஸ்டிக்கை வாங்கி அது பின்னால் ஒட்டி வச்சுட்டு இன்னொரு பேப்பரையும் போட்டு அதை வந்து பின்னால் அது தெரியாமல் இருக்கிற மாதிரி கவர் பண்ணி ஒட்டி வச்சுருந்தேன் கம் போட்டு. அப்போ அது பார்க்குறதுக்கு இந்த ஒரு டான்ஸிங் டால் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒன்று வேணுமா, அதனால் அதை எதில் ஸ்டாண்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது 2 பேப்பர் கப் இருந்தது. ஸோ பேப்பர் கப் 2ஐயும் கம் போட்டு ஒன்றோட ஒன்று சேர்த்துக்கிட்டு அந்த பேப்பர் கப்பில் ஒரு சின்ன ஹோல் போட்டு அதுக்குள்ளே வந்து இந்த ஸ்டிக்கை அப்படி நிறுத்தி விட்டுட்டு அதை நிறுத்தும்போது காற்றடிக்கிறப்போ அந்த பொம்மை வந்து அந்த பொம்மை வந்து அப்படி அங்கே இங்கேயுமா நல்லா ஆடிச்சு. ஆனால் பேப்பர் கப் வந்து உள்ளே ஏதாவது வெயிட்டாக இருக்கிற மாதிரி போடணும். கல்லோ இல்லை ஏதாச்சும் க்ளேயோ அந்த மாதிரி அது ஏதாவது வெயிட்டாக இருக்கிற மாதிரி போட்டால் தான் பேப்பர் கப் அசையாமல் நிற்கும். மேலே இருக்கிற பொம்மை மட்டும் அசையும். ஸோ நான் கொஞ்சம் பழைய க்ளேலாம் இருந்தது, அதை வந்து அந்த கப்புக்குள்ளே போட்டிருந்தேன். போட்டுட்டு இந்த டாலோட அந்த குச்சியை வந்து அப்படியே அதுக்குள்ளே நிறுத்தி வச்சுருந்தேன். ஸோ காற்றடிக்கிற டைரெக்ஷனில் ஃபேன் போடுறப்பெல்லாம் அது வந்து அழகாக ஆடிட்டு இருந்தது. இதை வந்து நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த கிராஃப்டை செஞ்சு அவங்களோட டெஸ்கில் வைக்கலாம். இப்போ அவங்க ஒர்க்கு போகல அப்படின்னா அவங்க கிச்சனில் கூட வைக்கலாம். சமையல் பண்ணுறாங்க அப்படின்னா கிச்சனில் கூட வைக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த இடத்துல அவங்க கண்ணில் படுற மாதிரி கொஞ்சம் காற்று படுற மாதிரி அந்த இடத்துல வச்சா அது காற்றடிக்கும் போது ஆடும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்துச்சா இல்லையா என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நான் வந்து இது செய்கிறதுக்கு முன்னால் இன்னொரு பொம்மை இதே மாதிரி செஞ்சுருந்தேன். ஆனால் அதில் வந்து ஹாப்பி உமன்ஸ் டே எழுதி கட் பண்ணது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ஷேப் இல்லாமல் கொஞ்சம் கவனம் இல்லாமல் அதை பண்ணிட்டேன். அதனால் அது சரியாக வரலை. ஆனால் பொம்மை கரெக்டாக வந்துருந்தது. ஸோ அதையுமே இது கூட வச்சு நிறுத்தி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஹாப்பி உமன்ஸ் டேன்னு இன்னொரு பேப்பரில் எழுதிட்டு அதை வந்து அந்த பேப்பர் கப்பில் கம் போட்டு ஒட்டியிருந்தேன். அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பார்த்திங்களா, நம்ம டால் வந்து இப்போ டான்ஸ் ஆடுது. ஓகே, இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்துன்னா கமெண்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.